திமுக அரசை கண்டித்து செப்டம்பர் 24ஆம் தேதி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அதிமுக அறிவித்திருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். வரும் செப்டம்பர் 24ஆம் தேதி தமிழக அரசை கண்டித்து சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளன என்றும் அவர் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் கடந்த 40 மாதங்களாக நாள்தோறும் சமூக விரோத செயல்கள், குற்றச் செயல்கள் அரங்கேறியுள்ளன. திமுக அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், என்ன விவரம்? எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவிச்சிருக்கிறார்? அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் கந்திக்குப்பம் கிராமத்துல தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம், கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ஆலங்கொம்பு அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் கொடுத்த ஆசிரியர் நடராஜன், இது போன்று அவர் பட்டியலிட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடி அருகே 3ஆம் வகுப்பு மாணவிக்கு முத்து என்ற 72 வயது முதியவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலைக்கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தற்காலிக பேராசிரியர் பேர் என சொல்லி கிட்டத்தட்ட இந்த பட்டியலை சொல்லியிருக்கிறார். கடைசியாக சென்னை அண்ணா நகர்ல 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் கொடுத்திருப்பதாகவும், எனவே இந்த திமுக ஆட்சியில பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருவதாக அனைவருக்கும் தெரியும் எனவும், சமீப காலத்தில் ஊடகம் மற்றும் நாளிதழ்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினசரி செய்தியாக வருவதை பார்த்து தமிழக மக்கள் மிகவும் வருத்தமும் வேதனையும் அடைந்துள்ளதாகவும் சொல்லியிருக்கார். கடந்த 40 மாத கால திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய, சமூக விரோத செயல்கள் கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களாக கூடிய வளர்மதி மற்றும் கோகுல இந்திரா ஆகியோர் முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் குறிப்பாக அதிமுகவுடைய இளம்பெண்கள் மற்றும் அந்த பாசறை சார்பாக நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கார். திமுக அரசை கண்டித்து நடைபெற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியுடைய மகளிர் அணியில் உள்ள பல்வேறு பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், இளம்பெண்கள் பாசறையைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தளபதி, இது இளம்பெண்கள் பாசறை மகளிர் அணி முன்னெடுத்து செல்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை என்றே புரிந்து கொள்ளலாம். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.